ஹாய்ங்க. வெயிட் லாஸ் ஜர்னி டே 4 இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே வெயிட் செக் பண்ணேங்க. 67.60 இருக்குது. குறைஞ்சிருக்குங்க நல்லாவே. அதுக்கப்புறமா வாமா சீரக தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு கொஞ்சமாக போடணும். சீரகம் ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாக போடணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி எதுவுமே அளவாக போட்டு அளவாக பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஜாஸ்தி போட்டு குடித்தா அது நம்மளுக்கு பிரச்சனையாக தான் வரும். லைட்டாக சும்மா 1 டீஸ்பூன் கூட இல்லை, லைட்டாக போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. எடுத்து குடிச்சிட்டோங்கன்னு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. இது நல்லா தொப்பை இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையிலேயே மஷ்ரூம் ரோட்டில் விற்றுட்டே போனாங்க. சரி, மஷ்ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மஷ்ரூம் வாங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசினேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அலசியிருக்கலாம். அப்போ அலசிட்டு கட் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். சரி, போட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ண அப்புறம் அலசி எடுத்து வச்சாச்சுங்க ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறமா மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டுங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் பற்ற வச்சுட்டு கடாய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கணுங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி இது டிப்ஸ் கொடுத்தேன் இல்லையா. தக்காளி போட்ட உடனே உப்பு, மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வெந்துடும். அது வெந்த அப்புறம் மசாலாஸ் எல்லாம் அதிலே போட்டுட்டேங்க. தக்காளி நல்லா வணங்கிட்ட அப்புறம் மசாலா போட்டேன். லைட்டாக கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியா பவுட்ரு, மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக காளானை போட்டு காளானில் நல்லா தண்ணி விடும். அதனால் காளானில் தண்ணி நான் விடலை. ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் தண்ணி விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. தண்ணி ஊற்றாமே அப்படியே. அப்புறமா காளான் நல்லா வணங்கிட்ட அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றினேங்க. கொதிக்கட்டும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் சுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 2 கப் கோதுமை தோசை. 2 கப்பு கோதுமை தோசைக்கு மாவு 2 கப் போட்டு தண்ணி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் லைட்டாக போட்டுட்டு நம்ம கோதுமை மாவு கரைச்சி தோசை போட்டாவே நல்லாவே தோசை வருங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துகிட்டு வச்சுட்டேங்க ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா காளான் சைட் பை சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது தாங்க. எப்போவுமே 8:30 to 9 சாப்பிட்றணும் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால். கல்லை வச்சுட்டு தோசை மாவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க தோசை போடுறதுக்கு. கோதுமை தோசை, சப்பாத்தி எதுனாலும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம லைட்டாக ஆயில் விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஆயில் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா. ஆனால் தோசை நல்லா தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை வச்சுட்டு அப்புறமா வெள்ளரிக்காய் ஏதாச்சும் ஒரு காய் வச்சுக்கணும் இல்லையா. அதனால் இன்றைக்கி முட்டையும் சாப்பிட முடியல, தானிய வகைகளும் எதாவது சாப்பிட முடியல. அதனால தான் சரி ஏதாச்சும் வெள்ளரிக்காய் காயாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. 2 தோசை, அதுக்கப்புறமா 1 கப்பு நிறைய காளான், 1 கப் நிறைய வெள்ளரிக்காய். இதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா மதியத்துக்கு ரைஸ் வச்சுட்டேன். ஒரு 1 டம்ளர் ரைஸு. அதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டு ரைஸ் வச்சு விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மதியத்துக்கு காலையில் செஞ்ச காளானே இருந்துச்சு, காளான் கிரேவி இருந்துச்சுன்னு கொஞ்சம். அது கூட ஏதாச்சும் பொரியல் வேணும்னு சொல்லிட்டு கேரட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேங்க. 2 கேரட் எடுத்துகிட்டு அதை பொரியல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சீவுவோம் இல்லையா, கேரட் சீவுவோம் இல்லையா, அதில் வச்சு கேரட்டை நல்லா சீவி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா சீவிட்டு பொரியலுக்கு சீவி எடுத்துட்டா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அப்புறம்
கேரட் வந்து ரொம்ப 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 நல்லதுங்க. எதுனாலும் கேரட்டு சாப்பிட்டா எதுனாலும் நல்லாயிருக்கும். கண்ணுக்கு நல்லது, ஃபைபரு நல்லா நல்லதுங்க எல்லாத்துக்குமே. கேரட் வந்து இப்போ காய் சாப்பிட்டாலும் அது வந்து நார்ச்சத்து இருக்கனால ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப. அப்புறமா இந்த கேரட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் கேரட்டை வந்து பொரியலாக எப்பவுமே அடிக்கடி நல்லா கேரட் சேர்த்துக்குவேன். பொரியலாகவோ இல்லை காயாவோ செஞ்சுக்குவேன். அடிக்கடி பீன்ஸ் கூட பொரியல் போட்டு ரசம் வச்சும் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் கேரட் எனக்கு. கேரட் வந்து சீவியாச்சு. அதுக்கு வந்து ஒரு 1/2 வெங்காயம் இருந்தால் போதுங்க அதுக்கு. ஏன்னா கம்மியாக தான் 2 கேரட் தானே இருக்குது. ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா வானலில் கேஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு லைட்டாக போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே கேரட்டை போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை, லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள் இது மட்டும் போட்டால் போதுங்க. இது மட்டும் போட்டாவே நல்லாயிருக்கும் பொரியல். வேறு எதுவுமே நம்ம பண்ணவே தேவையில்ல. ஏன்னா எனக்கு அந்த கிரேவி இருந்தனால காரமும் ஜாஸ்தி சேர்க்க தோணலை. அதனால் நமக்கு ஒவ்வொருத்தரும் மிளகா போடுவாங்க. மிளகா போட்டால் எனக்கு பிடிக்காது. மிளகாத்தூள் போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிட்டாங்க. மதியம் சாப்பாடு சாதம், பருப்பு குழம்பு, அப்புறமா கேரட் பொரியல் கொஞ்சம், காலையில் செஞ்ச கிரேவி கொஞ்சங்க வச்சு மதியம் லஞ்சே முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து இதுதான். இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து இதுதாங்க. வேறு எதுவும் இல்லைங்க புதுசாக. இவ்வளோதான். எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோதான் செஞ்சேன். ஈவினிங் வந்து காலையில் மதியம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா பிளேட் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டனால எனக்கு பசியே இல்லை சாயந்தரம். அதனால் ஒரு கிர்னி பழம் எடுத்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கிர்னி பழத்தை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வேறு விதையெல்லாம் ஸ்பூனில் எடுத்தால் அழகாக வந்துடுங்க. நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸ்பூனில் எடுத்தால் சும்மா லைட்டாக இது பண்ணால் போதும், ஸ்பூனில் வந்துடும். அது அவ்வளோ பழத்தையும் சாப்பிட முடியாது என்னால். கொஞ்சம் என் பையனுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு ஒரு பாதி பழம் வந்து நல்லா கட் பண்ணி அது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அது தோலோடு நம்மளால் எடுக்க முடியல. ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி இருந்தால் அதை போட்டு நல்லா ஐஸ்கிரீம் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்துகிட்டு அது அழகாக வந்துடும். அது எடுத்துகிட்ட அப்புறம் கிர்னி பழம் வந்து நல்ல தண்ணி இருக்க கண்டென்ட்டு ஃபைபரும் இருக்கனால ரொம்ப நல்லதுங்க. கிர்னி பழம் நல்லா சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ரொம்ப சுகரும் இருக்க மாதிரி இருக்காது. கிர்னி பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க. வாட்டர் கண்டென்ட் இருக்கனால அதை நம்ம ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் சின்னதாக குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்னோடய லன்ச் பிளேட்டு இதுதாங்க. கிர்னி பழம் இது மட்டும்தான். ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்க மாட்டுதுங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஒன்றுமே. ஸ்டார்டிங் இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் செட் ஆகிடும். போக போக சரியாயிடுங்க. இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நிறைய டிப்ஸு அதெல்லாம் நிறையா சொல்கிறேங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வெயிட் லாஸ் பற்றியும் என்னோடய லைஃப் ஸ்டைல் நிறைய என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் நைட்டு 8:30க்கு நல்லா வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு இந்த டே ஓவருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்ங்க.